பாட்டி ஒரு சின்ன உதவி பாட்டி, பசிக்குது, காசு எடுத்து வரல, சாப்பிட ஏதாவது கொடுத்து நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இல்லை போதும் பாட்டி, புல் மாட்டை போதும் எனக்கு. வேணாம் வேணாம், இருக்கட்டும் பாட்டி, இருக்கட்டும். ஒரு மிளகா நச்சு கட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணலாம், எவ்வளோ பாட்டி வருது உங்களுக்கு? இது வரைக்கும் 300 ரூபா கூட வாங்க. நாளைக்கு நான் எடுத்து வந்து கொடுக்கட்டுமா? ஒன்றும் தப்பு இல்லை, பசிக்கு கொடுக்கணும். இது ஒன்றும் அவசியம் கிடையாது. இல்லை வேணும் போதும் போதும், நீ கேட்டதே போதும், எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பவுத்துக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. காரம் கொடுக்குறதா நீங்கள் வச்சுங்க. ஐயா பசியில் வந்து கேட்டதே கொடுத்தீங்க, என்னால் பண்ண முடிஞ்ச உதவி உங்களுக்கு என்னங்க? ஐயா பேரம் தானே கொடுக்குறேன், வச்சுங்க. பசியில் வந்து கேட்டதே கொடுத்தீங்க, அந்த மாதிரி யாருனா கொடுப்பாங்களா? அந்த மாதிரி யாருனா வந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் கையால் இங்கே கொடுத்துருங்க. ஆஹா வராயா, பார்த்து பத்திரம். பசின்னு வந்து கேட்டா அது கொடுக்கணும்ல, காசெல்லாம் அடுத்ததுதான்ப்பா. பசின்னு வந்து யாராவது கேட்டா அவங்க வயிறார சாப்பிட வைக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு இந்த முதியவர்கள் பேசினது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. ஹேமந்த் குமார் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல ஒருத்தர் போய் அங்க இருக்கிற பாட்டி தாத்தா கிட்ட எனக்கு பசிக்குது ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது காசெல்லாம் அடுத்துதான்ப்பா, பசின்னு வந்து கேட்டா அதுதான் முக்கியம், நீ குடிப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு காசை கொடுத்தா காசெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு அவ்வளோ பெருந்தன்மையா சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய இந்த இளகன மனசோ இவங்களுடைய இந்த நல்ல மனப்பான்மையும் நிச்சயமா எல்லார்கிட்டயுமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எவ்வளவு கலெக்ஷனா இருக்கு அப்படின்னா 300 ரூபாய் கூட ஆகல அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த இளைஞர்கிட்ட காசு கேட்கல. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேரு இந்த பெரியவங்களுடைய மனசு தாங்க கடவுளுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் இட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் இட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.